அறிவோம் அனைத்தும் எளிய முறையில் இனிய தமிழில். முருடேஸ்வரர் கோயில் அரபிக்கடலோரம் இயற்கை எழில் சூழ அமைஞ்சிருக்கிற அழகான கோயில் தான் முருடேஸ்வரர் கோயில். இது கர்நாடகா மாநிலத்தில் உத்தர கன்னடா மாவட்டத்தில் முருடேஸ்வர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கு. 123 அடி உயரம் இருக்கிற இந்த சிவன் சிலை இந்த இடத்துக்கே அழகு கொடுக்குது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே இந்த சிலையோட வடிவமைப்பு, அதோட பிரம்மாண்டம், இது எல்லாம் நம்மை அப்படியே வியக்க வைக்குது. உலகத்திலேயே 2வது உயரமான சிவன் சிலையாகவும் இது இருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே 237 அடி உயரம் உடைய கோபுரம் ஒன்று இருக்கு. இது இந்தியாவிலேயே 2வது உயரமான கோபுரமாகவும் இருக்கு. இந்த கோயில் ஒரு சின்ன குன்று மேலே அமைஞ்சிருக்கு. நாம் படியேறி இந்த கோயிலுக்கு போகலாம். மெல்ல மெல்ல படியேறி மேலே போக போக அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தரிசனம் தருது. அந்த ஈஸ்வரனுடைய பிரம்மாண்டம் நம்மை அப்படியே பிரமிக்க வைக்குது. நம்மோட கண்கள் வேற எங்கேயுமே பார்க்காம, நம்மோட மனசு வேற எதையுமே யோசிக்காம அந்த சிவனோட உருவத்திலேயே லயிச்சு நிற்குது. சூரிய ஒளியில் பட்டு ஜொலிக்கிற அந்த சிலை நம்ம கண்ணுக்குள்ள ஒரு ஒளி ஓவியமாக பதிஞ்சு போகுது. அதுக்கு பக்கத்துலேயே கைலாய மலை போன்ற ஒரு வடிவமும் அமைக்கப்பட்டிருக்கு. விண்ணை முற்ற அளவுக்கு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிற கோபுரமும் நமக்கு தரிசனம் தருது. பக்கத்துலேயே இருக்கிற சிறிய கோபுரத்தோடு இருக்கிற கோவிலில் சிவலிங்கத்தோட தரிசனமும் நமக்கு கிடைக்குது. இந்த கோயில் இங்கே ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. இந்த கதை இந்த இடத்துல குகை போன்ற ஒரு இடத்துல சிலைகளாக செதுக்கப்பட்டிருக்கு. கூடவே இந்த கதை ஆடியோவாகவும் இந்த குகைக்குள்ள ஒளிபரப்பப்படுது. கதைப்படி சிவபக்தனான ராவணன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாரு. சாகாவரம் தர்ற ஆத்மலிங்கத்தை வேண்டி அவர் தவம் செய்கிறாரு. நீண்ட கடுமையான தவத்துக்கு அப்புறம் சிவபெருமான் ஆத்மலிங்கத்தை ராவணனுக்கு தந்து அருள் செய்கிறாரு. ஆனால் அந்த ஆத்மலிங்கத்தை அதோட இடத்துக்கு போகிற வரைக்கும் தரையில் வைக்கவே கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனையோட சொல்லி கொடுக்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட விஷ்ணு பகவான் இந்த ஆத்மலிங்கம் ராவணன் கிட்ட போனால் தீய விளைவுகள் வருமே அப்படின்னு அதை தடுக்க நினைக்கிறாரு. இதனால் இதை பற்றி விநாயகர்கிட்ட சொல்கிறாரு. ராவணன் மாலை நேரத்தில் பூஜை செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த விநாயகர் அங்கே ஒரு சிறுவன் வேடத்தில் வந்து ஆத்மலிங்கத்தை ராவணனோட கையிலிருந்து தன்னோட கையில் வாங்கிக்கிறாரு. அப்புறம் ராவணன் பூஜை செஞ்சு முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே விநாயகர் ஆத்மலிங்கத்தை கீழே வச்சிடுறாரு. உடனே கோபம் அடைஞ்ச ராவணன் அந்த லிங்கத்தை தரையிலிருந்து பிடுங்க முயற்சிக்கிறாரு. அப்போது அந்த வேகத்தில் ஆத்மலிங்கத்தோட துண்டுகள் உடைஞ்சு இந்தியாவில் வேறு வேறு இடங்களில் விழுது. கோகர்ணா, சஜ்ஜேஸ்வர், தாரேஸ்வர், குணவந்தேஸ்வர், முருடேஸ்வர் அப்படின்னு 5 இடங்களில் இந்த ஆத்மலிங்கத்தோட துண்டுகள் விழுது. அப்படி உருவானது தான் இந்த முருடேஸ்வர். இந்த கோயில் 500 ஆண்டுகள் பழமையானது. இருந்தாலும் அவ்வப்போது வேறு வேறு மன்னர்களால் புதுப்பிக்கப்பட்டுட்டே இருக்கு. இன்னும் இந்த கோயிலை புதுப்பிச்சுட்டே இருக்காங்க. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் 3 பக்கம் அரபிக்கடலால் சூழப்பட்ட அழகான ஒரு தீபகற்பம். அருகிலேயே இருக்கிற அலைகள் குறைவான கடற்கரை கண்களுக்கு விருந்து. நம்ம மெரினாவில் இருக்கிற மாதிரியே நிறைய சின்ன சின்ன கடைகளும் இங்கே இருக்குது. கடற்கரையில் இருந்து இந்த சிலையையும் கோபுரத்தையும் பார்க்குறது பேரழகாக இருக்குது. கூடவே சூரிய அஸ்தமனமும் சேர்ந்தா ஒரு அற்புதமான காட்சியாக இந்த காட்சி இருக்குது. மொத்தத்தில் இந்த இடம் ஒரு கோயிலாக மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.